இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா காலேப் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த காலேப் யூதா கோத்திரத்தில் உள்ள எப்புனையின் குமாரன். காலேப் வித்தியாசமான தேவனுடைய மனிதன். இந்த காலேப் என்றால் பலமான, சக்தியுள்ள, திராணி உள்ளவன் என்றும் விசுவாசமுள்ள நாய் என்றும் பொருள். மோசையோடு கானான் தேசத்திற்கு செல்ல காலேப் தன்னையும் இணைத்து கொண்டாங்க. தேவனை உத்தமமாய் பின்பற்றிய ஒரு சிலரில் காலேபும் ஒருத்தங்க. இந்த காலேபுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆவி இருந்துச்சு. எல்லாரும் ஒரு விதமாய் இருந்தபோது அவனுடைய குணமும் பார்வையும் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாரும் எதிர்மறையாய் தோல்வியாய் பேசிய போது காலேப் தன்னுடைய விசுவாசத்தின் ஆவியினால ஜெயத்தையும் வெற்றியையும் பேசினாங்க. எனவே காலேப் கானான் தேசத்தை சுதந்தரிச்சாங்க. காலேபின் ஆவி விடாமுயற்சியின் ஆவி. அந்த ஆவியினால தனது 85வது வயதிலும் விசுவாசத்தை விட்டு இறங்கவில்லை. அரக்கர்கள் வாழ்ந்த மலைநாட்டை கேட்டு வாங்கி ஜெயம் பெற்றாங்க. யாவரும் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். யாவரும் விசுவாசத்தை விட்டு வலுவி போனாலும் நான் நிலைத்திருப்பேன். யாவரும் ஆத்தும ஆதாயம் செய்யாவிட்டாலும் நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். யாவரும் பின்வாங்கி போனாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று சவாலாக வாழ்ந்து காட்டினாங்க இந்த காலேப்.